வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி இது பொன்னிறமாக வதங்கிடட்டும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சால்ட் உப்பு போட்டுக்கலாம். 6 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். வதங்கிடுச்சு. அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள், கொஞ்சம் பெப்பர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் சாப்பாடு அர வச்சுக்கலாம். வதக்கி வச்சதை எடுத்து கிளறி விட்டுக்கலாம். அதை கொட்டி அவ்வளோதாங்க, முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்